வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டேட்டாபேஸ் சிஸ்டம் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள். ஸோ இந்த லைஃப் சைக்கிள் வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். ஒரு டேட்டாஸ் பேஸை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸோ ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி இருக்கும் இது. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்த்துடலாம் ஆர்டராக, லாஸ்ட் அதோடைய டயக்ராம் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டேட்டாபேஸ் பிளானிங். ஸோ முதல்ல நம்ம ஒரு பிளானை போடணும். என்னென்ன கோல்ஸ், என்னென்ன ரிசோர்ஸஸ், இது எல்லாமே நம்ம ஸ்டார்டிங்கில் டிஃபைன் பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட் டிஃபைன் ப்ராஜெக்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ். நம்ம செய்ய போகிற ப்ராஜெக்டினுடைய ஆப்ஜெக்டிவ்ஸை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஐடென்டிஃபை ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அண்ட் தேர் நீட்ஸ். நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட் அதுக்குள்ளே இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ், கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை பயன்படுத்தி ஒரு முடிவு கொண்டு வந்து இந்த ப்ராஜெக்ட் இதுக்கு தேவையா, நீட். ஸோ அதை தெரிஞ்சுக்கணும். இது ப்ராஜெக்ட்னா இங்கே என்ன சொல்கிறோம்னா டேட்டாபேஸ். எஸ்டிமேட் பட்ஜெட், ரிசோர்ஸஸ் அண்ட் டைம். ஸோ இதுக்கு எவ்வளோ பட்ஜெட் ஆகும், செலவாகும், அப்புறம் இதுக்கு எவ்வளவு ரிசோர்ஸஸ் தேவைப்படும், டைம் எவ்வளோ எடுத்துக்கும் இதை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு, இது எல்லாமே நம்ம செட் பண்ணிடணும். பிளான் ஃபார் செக்யூரிட்டி அண்ட் ஸ்கேலபிலிட்டி. ஓகே, நம்ம க்ரியேட் பண்ணுறது, டிசைன் பண்ணுறது பர்ஃபெக்டாக இருக்கணும், எந்த ஒரு இன்செக்யூரிட்டியில் இருக்கக்கூடாது. அப்புறம் ஸ்கேலபிலிட்டி, நம்ம அடிஷ்னல் ரிசோர்ஸஸ் ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம், எக்ஸ்டெண்டும் பண்ண முடியணும். ஸோ இது எல்லாமே ஃபஸ்ட்டு ஸ்டெப். Next, second step, system definition. Establish system scope and interfaces. என்னென்னு பார்க்கலாம். Establish project scope and boundaries. ஸோ இந்த ப்ராஜெக்டினுடைய ஸ்கோப் என்ன, அப்புறம் இது இவ்வளவு தான் இதுக்குன்னு பவுண்ட்ரிஸ்னு ஒன்று செட் பண்ணியிருப்போம். இதுக்கு மேலே நம்மள அதுவும் பண்ண முடியாதுன்னு இருக்கும் ஓகேங்களா டேட்டாபேஸில். ஸோ அது எல்லாமே செட்டிங் கொடுத்துடணும். டிஃபைன் ஹை லெவல் சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ இந்த டேட்டாபேஸ் ஒர்க் ஆகிற மாதிரி ஹை லெவல் ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் கொடுக்கணும். ஐடென்டிஃபை எக்ஸ்டர்னல் சிஸ்டம்ஸ் தட் நீட் டு இன்ட்ராக்ட் வித் த டேட்டாபேஸ். ஸோ இப்போ ஒரு டேட்டாபேஸ் இருக்குது, ஸ்டோரேஜ் டேட்டாபேஸ். ஸோ இன்னும் வெளியில் எக்ஸ்டர்னலாக ஏதாவது தேவைப்படணும்னா அதோட இன்டர் கனெக்ஷன்ஸும் வேணும். உள்ளே இருக்கிற மல்டிபிள் டேட்டாஸ் பேஸ் கூட கனெக்ஷன் இருக்கணும், வெளியில் இருக்கிற டேட்டாபேஸ் கூட கனெக்ஷன்ஸ் ஏற்படுத்திக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம இங்கே டிஃபைன் பண்ணிடணும். நெக்ஸ்ட், ரெக்குயர்மெண்ட்ஸ் கலெக்ஷன் அண்ட் அனாலிசிஸ். கேதர் யூசர் அண்ட் டேட்டா ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ யூசர்னுடைய ரெக்குயர்மெண்ட்டும் வேணும், நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டா ரெக்குயர்மெண்ட்ஸும் வேணும். இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி தான் முழுசாக ரெடி பண்ண முடியும். கண்டக்ட் இன்டர்வியூ ஆர் சர்வே வித் யூசர் அண்டு ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஓகேங்களா, யார் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அவங்க என்ன பண்ணணும், இன்டர்வியூ பண்ணி அவங்கக்கிட்டேருந்து டேட்டாஸை கேதர் பண்ணணும். டிஃபைன் டேட்டா ரெக்குயர்மெண்ட்ஸ், யூசர் நீட்ஸ் அண்ட் அக்சஸ் பேட்டர்ன்ஸ். ஸோ எப்படி வந்து யூசர் வந்து இதை அக்சஸ் பண்ணுவார், ஸோ டேட்டாஸு இது எல்லாத்தையும் நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும். என்னென்ன டேட்டாஸ் தேவை, எப்படி வந்து யூசர் வந்து இதை அக்சஸ் பண்ணுவார், யூசருக்கு என்ன தேவை, இது எல்லாமே நம்ம இங்கே கொடுத்துடணும். டாக்குமெண்ட் ஃபங்க்ஷனல் அண்ட் நான் ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட். அதாவது பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, செக்யூரிட்டி எப்படி இருக்குது, இது எல்லாமே இந்த தேர்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம பண்ணணும், ரெக்குயர்மெண்ட் கலெக்ஷன் அண்ட் அனாலிசிஸில். நெக்ஸ்ட், இப்போ ஒரு டேட்டா பேஸை டிசைன் பண்ணணும். ஃபோர்த்து, கிரியேட் த லாஜிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேட்டா பேஸ். சரி, ஃபஸ்ட் இதில் கான்செப்ஷுவல் டிசைன் பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருவாங்க, அதுக்கு ஒரு டயக்ராம் ரெடி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்னுடைய என்ரோல்மெண்ட் இருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ ஸ்டூடெண்ட்டு பேர் என்ன, அவர் என்ன கோர்ஸ் படிக்கிறாரு, அவருடைய அட்டண்டன்ஸ் டீட்டெயில்ஸ், அட்ரஸ், இது எல்லாமே ஒரு டயக்ராம் மாதிரி ரெடி பண்ணிப்போம். ஒவ்வொரு என்டிட்டிஸ்க்கும் அதுக்குள்ள ரிலேஷன்ஷிப்பும். ஸோ இது எல்லாமே கான்செப்ஷுவல் டிசைனில் பண்ணுவோம். லாஜிக்கல் டிசைனில் டேபிள்ஸ், கீஸ், கன்ஸ்ட்ரெயின்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணும். அவங்க கொடுத்துருக்கிற டேட்டாவை யூஸ் பண்ணி யூசருக்கு தேவைக்கு ஏற்ப நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாமே டேபிள்ஸாகவும், கீஸ், ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ இதெல்லாம் பயன்படுத்தி, கன்ஸ்ட்ரெயின்ஸ்லாம் பயன்படுத்தி நம்ம வந்து ஒரு டிசைனை ரெடி பண்ணுவோம். மோஸ்ட்லி ஒன்றும் இல்லை, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது, என்ன படிக்கிறாங்க, ஓகேங்களா, என்ன ஏஜ், இது எல்லாமே இருக்கும் இல்லையா, அதுதான் அந்த டீட்டெயில்ஸ் தான் லாஜிக்கல் டிசைன். ஃபிசிக்கல் டிசைன், இதெல்லாம் இந்த கிடைச்ச டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நம்ம டேட்டா பேஸ் ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணணும். ஸோ அதான் ஃபிசிக்கல் டிசைன். Plan for how the database will be physically stored, optimized for performance and backup. ஸோ நம்ம டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுறோம், ஸ்டோர் பண்ணுற டேட்டா வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸில் இருக்கணும், அதாவது தேவைக்கு ஏற்ப எடுக்க முடியணும். ஸோ பேக்கப்லேயும் வச்சுக்கணும். இது எல்லாமே இந்த ஃபிசிக்கல் டிசைனில் வரும். நெக்ஸ்ட், ஃபிஃப்த்து ஒன், டிபிஎம்எஸ் செலெக்ஷன். ஸோ எந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் ஒன், எவாலுவேட் த டிஃப்ரெண்ட் டிபிஎம்எஸ் ஆப்ஷன்ஸ். நம்மக்கிட்ட நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது டிபிஎம்எஸில். MySQL, Oracle, SQL Server,
PostgreSQL இதில் எது நம்மளுக்கு பெஸ்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கணும். Consider factors such as data volume, expected traffic, specific feature needs. அதாவது இவ்வளவு வால்யூம் ஆஃப் டேட்டா தான் ஆக்குபை பண்ண முடியும் அந்த ஸ்டோரேஜில், அதை பார்க்கணும். அப்புறம் டிராஃபிக்கு எத்தனை பேர் எவ்வளோ அக்சஸ் பண்ணுறோம் அந்த டேட்டா பேஸ்லேருந்து, பர்ஃபார்மன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கா அனலைஸ் பண்ணுறது எல்லாமே இதில் தான் நம்ம டிபிஎம்எஸ் செலெக்ஷன் தான் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் செலக்ட் த டிபிஎம்எஸ் தட் பெஸ்ட் மீட் த சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ நம்மளுடைய சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிபிஎம்எஸ்ஸை சூஸ் பண்ணோம் சாஃப்ட்வேர். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் டிசைன். அப்ளிகேஷன் டிசைன் என்னது? நம்மளுடைய யூசருடைய வியூ. டிசைன் யூசர் இன்டர்ஃபேஸஸ் அண்ட் பிஸ்னஸ் லாஜிக். ஃபர்ஸ்ட் ஒன், டிசைன் த யூசர் இன்டர்ஃபேஸ், அது யூஐன்னு சொல்லுவோம் ஷார்ட்டாக, ஃபார் இன்ட்ராக்டிங் வித் த டேட்டா பேஸ். இப்போ ஃபார்ம்ஸ் ரிப்போர்ட்ஸில் நம்ம வந்து யூசர் என்ன பண்ணுவார், டைப் பண்ணுவார் இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், ஒரு யூசருக்கு ஏற்ற மாதிரி நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்கணும். ஸோ அந்த டிசைன். டிஃபைன் பிஸ்னஸ் லாஜிக் அண்ட் ஒர்க் ஃப்ளோ தட் இன்ட்ராக்ட் வித் டேட்டா பேஸ். ஸோ நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா, அதோட ஃப்ளோ, அதோட கனெக்ஷன் அந்த டேட்டா பேஸ் கூட, ஸோ அதையும் டிஃபைன் பண்ணிடணும். அது மட்டும் டெவலப் த சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர் அண்ட் டேட்டா அக்சஸ் லேயர். ஸோ ஒவ்வொரு லேயர்ஸாக வந்து டேட்டாஸ் இருக்கும். ஸோ பாட்டம் லேயர், மிடில் லேயர், டாப் லேயர், இந்த மாதிரி ஒவ்வொரு லேயர்லேருந்து நம்ம டேட்டா எப்படி அக்சஸ் பண்ணணும், ஸோ அதுக்கான சாஃப்ட்வேர் ஆர்கிடெக்சர் நம்ம டெவலப் பண்ணி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு முக்கியமானது ப்ரோட்டோடைப்பிங். அதாவது நம்ம ஒர்க்கிங் மாடல் இருக்குங்க, அதோட ஃபீட்பேக் வாங்குறது. டெவலப் அண்ட் கெட் ஃபீட்பேக் ஆன் ஏ ஒர்க்கிங் மாடல். ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஒரு ப்ரோட்டோடைப்பை டேட்டா பேஸ்க்கு க்ரியேட் பண்ணணும். பில்ட் ஏ ப்ரோட்டோடைப் ஆஃப் த டேட்டா பேஸ் அண்ட் கீ ஃபீச்சர்ஸ். கலெக்ட் ஃபீட்பேக் ஃப்ரம் த யூசர் டு ரிஃபைன் ரெக்குயர்மெண்ட் அண்ட் டிசைன். ஸோ நம்ம என்ன பண்ணணும், ஒரு ப்ரோட்டோடைப் ரெடி பண்ணிடணும் டேட்டா பேஸ்க்கு, அதை யூசருக்கு கிட்டே கொடுக்கணும். இதை யூஸ் பண்ணி பாருங்கள், இதை டேட்டாஸ் நீங்கள் கொடுத்து அவுட்புட் பர்ஃபெக்டாக வருதா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு. அட்ஜஸ்ட் டிசைன் பேஸ்ட் ஆன் ஃபீட்பேக் ஃப்ரம் த ப்ரோட்டோடைப். ஸோ யூசருக்கு வந்து அவர் சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் ஆர்கிடெக்சரை மெயின்டைன் பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும். நெக்ஸ்ட், ஸோ இதெல்லாம் பர்ஃபெக்டாக முடிஞ்சதுக்கு அப்புறமா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண ஆரம்பிச்சிருந்தா. பில்ட் த டேட்டா பேஸ் அண்ட் அப்ளிகேஷன் கோட். கிரியேட் டேட்டா பேஸ் டேபிள்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் ஸ்டோர்டு ப்ரொசீஜர்ஸ். அதாவது இப்போது பெரிய பெரிய ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் இருக்குது இல்லையா, அதில் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க, எவ்வளோ ப்ரைஸு மாற்றிக்கிட்டே இருக்காங்க, அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க, புது புது வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுறாங்க, டெலீட் பண்ணுறாங்க, ஆல்ட்ரு பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே இந்த ப்ராசஸ் தான். ஓகேங்களா? ஸோ டெவலப் த அப்ளிகேஷன் கோட் டு இன்ட்ராக்ட் வித் த டேட்டா பேஸ். ஸோ ஒரு டேட்டா பேஸ் கூட கனெக்ஷன் வச்சுக்கணும் அந்த அப்ளிகேஷன். ஸோ அதுக்கு ஒரு கோடிங்ஸ் இருக்கணும், அது எல்லாமே நம்ம டெவலப் பண்ணணும். பெர்ஃபார்ம் இனிஷியல் டேட்டா லோடிங் அண்ட் இன்டகிரேஷன். ஸோ ஸ்டார்டிங்கில் டேட்டாவை இன்சர்ட் பண்ணுவோம், அதை ஒருங்கிணைத்து அக்சஸ் பண்ணுவோம்ல, இதெல்லாமே ஸ்டார்டிங்கில் செக் பண்ணி பார்க்கணும். இதெல்லாமே டேட்டா கன்வர்ஷன் அண்ட் லோடிங். மைக்ரேட் அண்ட் க்ளீன் டேட்டா ஃபார் நியூ சிஸ்டம். அதாவது எக்ஸ்ட்ராக்ட் டேட்டா ஃப்ரம் லெகசி சிஸ்டம்ஸ். ஸோ நம்ம ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம், ஸோ அதில் இருக்கிற டேட்டாஸ்லாம் எடுக்கிறது. கிளீன்ஸ், ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் ஃபார்மேட் த டேட்டா டு ஃபிட் த நியூ டேட்டா பேஸ் ஸ்கீம். ஸோ புது டேட்டா பேஸ் உருவாக்கியிருக்கோம், ஸோ அந்த டேட்டாஸ்லாம் எடுத்து ஒழுங்குபடுத்தி ஃபிட் பண்ணுவோம். லோட் த டேட்டா இன்டு த நியூ சிஸ்டம் அண்ட் பர்ஃபார்ம் வேலிடேஷன் செக். அப்போ நம்ம புதுசாக உருவாக்கிற டேட்டா பேஸில் ஏற்கனவே இருந்த டேட்டாஸ்லாம் எடுத்து உள்ளே போட்டாச்சு, ஸ்டோர் பண்ணியாச்சு, அதெல்லாம் ஒழுங்காக ஒர்க் ஆகுது, அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கணும் இந்த லேயரில். நெக்ஸ்ட்டு டெஸ்டிங். என்ஷூர் த சிஸ்டம் ஒர்க் ஆஸ் எக்ஸ்பெக்டட். இவ்வளோ நம்ம பண்ணியிருக்கோம், நம்ம சொல்கிற மாதிரி இது ஒர்க் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணி பார்க்கணும். பர்ஃபார்ம் யூனிட் டெஸ்டிங், இன்டகிரேஷன் டெஸ்டிங் அண்ட் சிஸ்டம் டெஸ்டிங். இந்தமாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் டெஸ்டிங் இருக்குது எப்பயுமே ஒரு ப்ராஜெக்ட் டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணி பார்க்கணும். டெஸ்ட் த டேட்டா பேஸ் பர்ஃபார்மன்ஸ், செக்யூரிட்டி அண்ட் ஸ்கேலபிலிட்டி. ஸோ டேட்டா பேஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் ஆகுதா, நல்லா செக்யூர்டாக இருக்கா, நம்மளால் திரும்பவும் எக்ஸ்ட்ராவாக அதை அப்ளை பண்ண முடியுமா, ரிசோர்ஸஸ் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண முடியுமா, இது எல்லாமே செக் பண்ணி பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுதா, யூசர் இன்ட்ராக்ஷன் சூப்பராக இருக்கா டேட்டா பேஸ் கூட, இது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், ஆப்ரேஷனல் மெயின்டெனன்ஸ். ஸோ இது இவ்வளோத்தையும் பண்ணியாச்சு, இப்போ மெயின்டெனன்ஸ் பண்ணோம் இல்லையா. மெயின்டைன் ஆப்டிமைஸ் த சிஸ்டம் இன் ப்ரொடக்ஷன். மானிட்டர் சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அட்ரஸ் எனி இஷ்யூஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸ் செக் பண்ணிக்கிட்டே வரணும், ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை நம்மளுக்கு சொல்லணும். அப்ளை சாஃப்ட்வேர் பேச்சஸ் அண்ட் அப்டேட்ஸ். ஸோ நம்ம வந்து இதில் கோடிங்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுத்துக்கிட்டே வரணும். ஓகேங்களா, ஏதாவது நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா. பர்ஃபார்ம் ரெகுலர் டேட்டா பேக்கப் அண்ட் என்ஷூர் டிசாஸ்டர் ரெக்கவரி பிளான்ஸ் ஆர் இன் பிளேஸ். ஸோ மொத்தமாக போயிடாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டேட்டாஸ் அப்பப்போ பேக்கப் பண்ணிக்கிட்டே வரணும்.
ஆப்டிமைஸ் queries அண்ட் இண்டெக்ஸஸ் ஃபார் பர்ஃபார்மன்ஸ். ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா இண்டெக்ஸஸை கரெக்டாக பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் queries வந்து சூப்பர்பாக யூஸ் பண்ணோம்னா SQL queries இருக்குல்லையே அதில் கரெக்டாக யூஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஈஸியாக அக்சஸ் இருக்கும். ஸோ இதுக்கான அந்த ஃப்ளோ டயக்ராம் தான் இது ஆர்கிடெக்சர். ஸோ ஃபஸ்ட்டு பிளான் பண்ணுறோம் டேட்டா பேஸ், அப்புறம் சிஸ்டம் டிஃபைன்ஸ் பண்ணுறோம் ரெக்குயர்மெண்ட்ஸ், அப்புறம் ரெக்குயர்மெண்ட்ஸ் கலெக்ஷன் அண்ட் அனலைசிஸ். இதுக்குள்ளே வரும்போது அப்ளிகேஷன் டிசைன் இருக்குது, டேட்டா பேஸ் செலெக்ஷன் பண்ணுறோம் இல்லையா, என்ன டேட்டா பேஸ் வேணும். ஸோ இதுக்குள்ளே டேட்டா பேஸை டிசைன் பண்ணுறோம் 3 லெவல்ஸாக, கான்செப்சுவல், லாஜிக்கல், ஃபிசிக்கல். ஃபிசிக்கல் வந்து ஸ்டோரேஜ் வச்சு சொல்லுவோம். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ப்ரோட்டோடைப்பிங் இருக்குது. ஸோ ப்ரோட்டோடைப்பிங்கில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஓகேனா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அப்புறம் டேட்டா கன்வர்ஷன் லோடிங்லாம் செக் பண்ணுறோம், டெஸ்டிங் பண்ணுறோம், லாஸ்ட்டில் ஆப்ரேஷனல் மெயின்டெனன்ஸ். ஸோ நமக்கு மெயின்டெனன்ஸ் எல்லாமே ஸ்டார்டிங்கில் தெரியும். ஓகேங்களா. இதில் ஏதாவது பிரச்சனை தான் திரும்ப நம்ம ஃபஸ்ட்லேருந்து போய் ப்ராசஸ் பண்ணோம். அதாவது இது எல்லாமே எங்கே வருது பாருங்கள், டேட்டா பேஸ் பிளானிங். எங்கேயாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை திரும்ப பேக் பண்ணுறது. அதாவது இப்போது ப்ரோட்டோடைப்பில் ஏதாவது பிரச்சனைனா ரெக்குவயர்மெண்ட்ஸ் கலெக்ஷனுக்கு போகணும். லாஸ்ட்டு ஃபைனல் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா டேட்டா பேஸ் பிளானிங்க்கு போகணும். ஓகேங்களா. திரும்ப செக் பண்ணிவிட்டு வரணும். ஸோ இதுதான் அந்த ஃப்ளோ. இப்படி தான் வந்து ஒரு டேட்டா பேஸ் ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுறது. இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா பேஸ் பிளானிங், என்ன கோல்ஸ் என்ன ரிசோர்ஸஸ்லாம் டிஃபைன் பண்ணணும். அப்புறம் சிஸ்டம் டெஃபினிஷன், சிஸ்டமுடைய ஸ்கோப் அண்ட் இன்டர்ஃபேஸஸ்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் தேவை, என்னென்னலாம் அனலைஸ் பண்ணணும், எப்படி டேட்டா பேஸை டிசைன் பண்ணணும், கான்செப்சுவல், லாஜிக்கல், ஃபிசிக்கல், எப்படிப்பட்ட டிபிஎம்எஸ்ஸை செலக்ட் பண்ணணும், அப்ளிகேஷன் எப்படி டிசைன் பண்ணணும், ப்ரோட்டோடைப் செக் பண்ணணும். ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா திரும்ப ரெக்குயர்மெண்ட்ஸில் போய் திரும்ப இன்னொரு வாட்டி மாற்றிட்டு வரணும். நெக்ஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன், டேட்டா கன்வர்ஷன் அண்ட் லோடிங். பழைய டேட்டாலாம் தூக்கி திரும்ப டேட்டா பேஸ்க்குள்ளே போட்டு செக் பண்ணி பார்க்குறது. அப்புறம் ஃபைனலாக டேட்டா பேஸ் ப்ராஜெக்டை டெஸ்டிங் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஆப்ரேஷனல் மெயின்டெனன்ஸ். ஃபைனலாக இந்த டயக்ராம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.